இந்திய பெருங்கடலை முற்றுகையிட்ட அமெரிக்கா, நடுக்கடலில் குவியும் போர் விமானங்கள், உலகை அதிர வைக்கும் ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரானுடனான போர் உச்சக்கட்டத்தை எட்டி இருக்கும் நிலையில் அமெரிக்காவின் அதிநவீன USS ஜார்ஜ் HW என்ற விமானம் தாங்கி போர் கப்பல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிரடியாக களம் இறங்கியுள்ள மாபெரும் அதிர்ச்சி தகவலை அமெரிக்க ராணுவம் வெளியிட்டு அதிர வைத்துள்ளது. போர் பதற்றம் நிறைந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்குள் போர் விமானங்களால் நிரம்பி வழியும் USS ஜார்ஜ் HW புஷ் என்ற விமானம் தாங்கி போர் கப்பல் வெற்றிகரமாக நுழைந்து விட்டதாக அமெரிக்க ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த புதிய கப்பலின் வருகையின் மூலம் தற்போது ஈரானை சுற்றியுள்ள கடல் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்காவின் மாபெரும் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களின் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. இது ஈரானுக்கு மாபெரும் அபாயத்தின் உச்சமாகும். அமெரிக்க மத்திய கட்டளையகத்தின் பொறுப்பு பகுதியான இந்திய பெருங்கடலில் ஏப்ரல் 23ஆம் தேதியான நேற்று இந்த கப்பல் மிதந்து கொண்டிருப்பதாக எக்ஸ் தளத்தில் அமெரிக்க ராணுவம் புகைப்பட ஆதாரத்துடன் வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள புகைப்படத்தில் கப்பலின் மேல் தளம் முழுவதும் அதிநவீன போர் விமானங்கள் முழுமையாக நிரம்பி வழிகின்றன. இது ஈரான் மண்டியிடாவிட்டால் எந்த நேரத்திலும் மாபெரும் வான்வழி தாக்குதல் வெடிக்கும் என்பதற்கான அப்பட்டமான எச்சரிக்கையாகும். வளைகுடாவில் ஒரே நேரத்தில் 3 அமெரிக்க விமானம் தாங்கி போர் கப்பல்கள் அணிவகுத்து நிற்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொரு கப்பலிலும் சுமார் 70க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் தயார் நிலையில் உள்ளன. பேச்சுவார்த்தைக்கு எனக்கு அவசரம் இல்லை என்று கூறிக்கொண்டே மறுபுறம் ஈரானை தாக்க ட்ரம்ப் ஆயத்தமாகி வருவது பரபரப்பை பற்ற வைத்துள்ளது.